அன்பார்ந்தவர்களே, எங்கள் வீட்டில் 4 பிள்ளைகள், 3 மகன்கள், 1 மகள். எனது அம்மா மிகப்பெரிய அந்தோனியார் பக்தர். அதனால்தான் எனக்கு அந்தோனியார் என்ற பெயரையும் அவர் சேர்த்தார். விண்ணகத்திற்கு சென்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எங்கள் குடும்பத்தில் டேர்ன் எடுத்து ஒவ்வொரு முறையும் சிலரை அழைத்து வருவது வழக்கம். முதல் முறையாக இந்த ஆலயத்திற்கு என்னை 6 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன் அழைத்து வந்தார். முதல் முறையாக பார்த்தபொழுது யார் அவர் என்று கேட்டேன். அப்பா அம்மா சொன்னாங்க, பதுவை அந்தோனியார் என்று சொன்னார். பதுவை அந்தோனியார், பதுவை என்றால் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அம்மா சொன்னார், பதுவை என்பது வட இத்தாலியில் இருக்கின்ற ஒரு நகரம். அடுத்த முறை வரும்பொழுது சிறு பையனுடைய குடும்பத்தனத்தோடு அவரை பார்த்து, நான் உங்களை பதுவையில் வந்து சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். எனக்கு வயது 7 இருக்கும். எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் கனவும் இல்லாத ஒரு காலம். நம்ப மாட்டீர்கள், நான் பதுவைக்கு 10 முறைக்கு மேலே சென்றிருக்கின்றேன். நான் பணி செய்கின்ற ரோமையிலிருந்து நினைத்தால் பதுவைக்கு சென்று நான் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். அதனால் தான் துவக்கத்தில் சொன்னேன், இது புனித தலம் மட்டுமல்ல, புதுமைகளின் தலம். கண்டிப்பாக பதுவை அந்தோனியார், ஒருவேளை நீங்கள் விரும்புவதையெல்லாம் அவர் தரக்கூடியவராக இருக்க மாட்டார். ஆனால் கடவுள் விரும்புவதை, கடவுளின் சித்தத்தின்படி உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை சரியான நேரத்தில் சரியான அளவிலே தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பயணியுங்கள். ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து பயணிக்கும் பொழுது பக்தர்களாக இருந்து நாம் எங்கே வரணும்? சீடர்களாக வர வேண்டும். சீடத்துவம் தான் நமது அடையாளம். அதை தான் இயேசு விரும்பினார் என்ற ஒரு சிந்தனையோடு இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம்.